தேர்ட் ஓடிஐ மேட்சோட டாஸை ஜெயிச்ச ஸ்ரீலங்கா எந்த வித டவுட்டும் இல்லாமல் பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. நிசங்கா இன்னிங்ஸை ஒண்டர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணாருங்க. மேட்சோட டோனையே செட் பண்ணியிருந்தார். அக்சர் பட்டேல் ஒரு ஸ்லோவர் ஒன் போட்டு பாலை நல்லா டாஸ் பண்ணி போட்டதில் நிசங்கா டிசீவ் ஆகிட்டு டாப் எட்ஜ் வாங்கி அவுட் ஆகிட்டார். அங்கேருந்து குசால் மெண்டிஸும் அவிஷ்கா ஃபெர்னாண்டோவும் இன்னிங்ஸை சூப்பராக நகர்த்தி கொண்டு போனாங்க. ஃபெர்னாண்டோ குறிப்பாக சிராஜோட பவுன்சஸை பறக்க விட்டாருங்க. இப்படி சூப்பர் ஆடிட்டு இருந்த ஃபெர்னாண்டோ ரியான் பாரகோட லெக் ஸ்பின்னரை மிஸ் பண்ணி அவுட் ஆயிட்டாருங்க. இதுதாங்க இந்த மேட்ச்சில் இருக்கிற ஒரு க்ரூஷியல் பிரேக் த்ரூ. இந்த விக்கெட் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டுங்க. ஸ்ரீலங்கா அடுத்து பேக் டு பேக் விக்கெட்ஸை விட்டுட்டே இருந்தாங்க. பராக் சூப்பராக பவுல் பண்ணி அசலங்காவோட விக்கெட்டையும் வெள்ளைலகே விக்கெட்டையும் எடுத்திருந்தார். கடைசியில் மெண்டிஸ் இன்னிங்ஸை சூப்பராக நகர்த்தி கொண்டு போனாங்க. ஸ்ரீலங்கா 248 for 7க்கு அவங்க இன்னிங்ஸை முடிச்சிருந்தாங்க. இந்தியாவோட தேர்ட் ஓடிஐ இன்னிங்ஸை ரோஹித் சர்மா ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணார். இந்த மேட்ச்லேயும் அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 175 விளையாடிட்டு இருந்தாருங்க. அதர் சைட் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா விக்கெட்டோட ஸ்லோனஸை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் விளையாண்டதுனால அசிதா ஃபெர்னாண்டோட பாலில் பவுல்ட் ஆனாருங்க. அடுத்து ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் மேக் பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் அதை துனித் வெள்ளலகே பிரேக் பண்ணிட்டார். அடுத்து ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்வான்ட் ஷாட் விளையாண்டி தீக்ஷனாவோட பாலில் அவுட் ஆகிட்டாருங்க. வெள்ளலகே இந்த மேட்ச்லேயும் அவரோட 5 விக்கெட் ஹாலை ரெஜிஸ்டர் பண்ணாருங்க. அடுத்தடுத்து ஸ்ரேயாஸ் ஐயர், அக்சர் பட்டேல்னு எல்லார் விக்கெட்டையும் எடுத்தார். அதர் சைட் பார்த்தீங்கன்னா போன மேட்சோட ஹீரோ ஆண்டர்ஸே சூப்பராக பவுல் பண்ண ஆரம்பிச்சாருங்க. ஒரு பக்கம் வாஷிங்டன் சுந்தர் நல்லா டேக் ஆஃப் பண்ண மாதிரி தெரிஞ்சாலுமே பராக், துபே அண்ட் சுந்தரை க்ளோஸ் பண்ணி மேட்சை சீல் பண்ணிட்டாருங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியா இந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க. தேர்ட் ஓடிஐ பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்காவோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னா அவிஷ்கா ஃபெர்னாண்டோக்கு. அவர் 96 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த சீரீஸோட ஸ்டார் பர்ஃபார்மர் யாருன்னா துனித் வெள்ளலகே. இவர் மொத்தம் 106 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாருங்க. அண்ட் முக்கியமாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அது எல்லாமே இந்தியாவோட மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸ். ஓவராலாக ஃபர்ஸ்ட் மேட்சோட டைக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஸ்ரீலங்கா.